ஸோ இப்போ நம்ம பஸ் ஸ்டாப் வந்திருக்கோம். ஸோ இங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் போக போகிறோம். ஸோ ஆப்போசிட் பிளாக் 739A சிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு என்னென்ன பஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு பஸ் நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்த பஸ் கூட பார்த்துட்டிங்கன்னா என்ன டைம் ஃபஸ்ட் டைமிங் இருக்கும், என்ன டைமிங் லாஸ்ட் டைமிங் இருக்கும்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பஸ் ஸ்டாப்பில் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இருக்கிற பஸ் ஸ்டாப்போட நம்பர் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த போர்டில் போட்டிருக்கு. ஆப்போசிட் பிளாக் 739A, அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு 913 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு பஸ்ஸோட நம்பர். ஸோ அந்த பஸ் மட்டும்தான் இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்கு. அதை தவிர்த்து உங்களுக்கு நிறைய பஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்தந்த பஸ்லாம் அந்தந்த டயத்தில் வரும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சிங்கப்பூரில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த இடத்துல பஸ் என்ன டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம். ஆப் நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ஆப்லேயே உங்களுக்கு வந்துட்டு பஸ் டைமிங்ஸ் கிடச்சிரும். ஸோ எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும், நோ நீட் டு வரி அபௌட் தட். ஸோ நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போக வேண்டிய டபுள் டெக்கர் பஸ் இப்போ நம்ம பஸ் ஸ்டாப்புக்கு வந்துருச்சு. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பை போட்ட அதே நம்பர் 913 அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் பஸ்ஸில் போகிறதா இருந்தால் ஒன்று நீங்கள் கார்டு வச்சுருக்கணும், இல்லை கையில் நீங்கள் வந்துட்டு கேஷோ இல்லை காயின்ஸோ வச்சுருக்கணும். ஸோ இப்போ கார்டை வச்சுருந்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டேப் பண்ணிடணும். டேப் பண்ணும் போது உங்களுக்கு வந்துட்டு காசு எடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு கார்டில் எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு காமிப்பாங்க. ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர். ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வீல் சேர் பேசஞ்சர்ஸ் உட்கார்றதுக்கு கொண்டு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு இடம் இருக்குது. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு காயின்ஸ் போடுறதுக்கு ஒரு எல்லோ கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கேஷ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதில் நீங்கள் போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு நம்ம போக போகிறோம். ஸ்டாண்டிங் அண்ட் அப்பர் டெக் இஸ் நாட் அலவுட் ஃபார் யுவர் சேஃப்டி, நோ சிட்டிங் ஆர் ஸ்டாண்டிங் அலாங் த ஸ்டேர்ஸ். அதாவது பார்த்துட்டிங்கன்னா மேலே யாருமே நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்டார்ஸில் யாரும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அப்பர் டெக். யூஸ்வலாக நீங்கள் அப்பர் டெக் வந்து உட்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வியூ கிடைக்கும். நீங்கள் எங்கே போனாலுமே சரி உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சிங்கப்பூர் சிட்டியை நீங்கள் நல்லா தாராளமாக நீங்கள் ஏசிலே உட்காந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு பின்னாடி ரொம்ப பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் கிடையாது. இன்ஃபேக்ட் டோட்டலாக எம்டியாக தான் இருக்குது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் சுற்றி பார்க்கும் போது ஓப்பன் டபுள் டெக்கர் பஸ் ஸ்டாப்பில் நீங்கள் போகிறத விட இந்த மாதிரி க்ளோஸ்ட் பஸ் ஸ்டாப் டபுள் டெக்கரில் போகலாம். அதாவது ஓப்பன் பஸ் அப்படின்னா என்னென்னா டூரிஸ்ட்காகவே ஸ்பெஷலாக ஒன்று விட்டுருப்பாங்க. சப்போஸ் அந்த பஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா மழை டயத்தில் உங்களுக்கு சரிப்பட்டு வராது, ரொம்ப வெயிலாக இருந்தாலும் சரிப்பட்டு வராது. பட் இந்த நார்மல் டபுள் டெக்கர் பஸ்ஸு வெல் அண்ட் இனஃப் நீங்கள் சிங்கப்பூர் சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு. ஏன்னா வந்துட்டு நார்மல் இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேலே ஏறி உட்காந்துட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வியூ கிடைக்கும். யூஸ்வலாக வந்துட்டு பஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பஸ் ரைடு அப்படின்றது ட்ரெயினில் போகிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பஸ் ட்ராவல் எடுக்கிறோம் அப்படின்னா நார்மலாக வந்துட்டு ஒரு 2 ஸ்டாப் இல்லைனா மினிமம் ஒரு ஸ்டாப் நீங்கள் வந்துட்டு இறங்கினாலுமே ஒரு 0.95 சிங்கப்பூர் டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் அது ஒரு ஸ்டாப்பாக இருந்தாலும் சரி, இல்லை அடுத்து மினிமம் ஒரு 2 to 3 ஸ்டாப்ஸ் இருந்தாலும் மினிமம் ஒரு 0.95 டாலர்ஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா வித்தின் 2 hours உங்கள் ஜெர்னி இருந்தது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு பஸ்ஸில் இருந்து நீங்கள் டக்குன்னு ஒரு ட்ரெயினுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க, அதே மாதிரி ட்ரெயினில் இருந்து மறுபடியும் நீங்கள் பஸ்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க, மறுபடியும் அங்கேருந்து ட்ரெயினில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 5 கனெக்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 கனெக்ஷன்ஸ், அது வந்துட்டு பஸ்ஸாக இருந்தாலும் சரி ட்ரெயினாக இருந்தாலும் சரி, அந்த 5 கனெக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா வித்தின் ஒரு 2 hours இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 7 o'clockலேருந்து ஒரு 9 o'clock அந்த 2 மணி நேரத்தில் வந்துட்டு 2 பஸ்ஸு 3 ட்ரெயின், இல்லைனா 3 ட்ரெயின் 2 பஸ், அந்த மாதிரி நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் டு எண்டிங் பாயிண்ட், அதாவது பஸ்ஸில் ஏறும் போது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டில் நீங்கள் ஏறி இருப்பீங்க, ட்ரெயினில் இறங்கும் போது உங்களுக்கு கடைசியாக உங்கள் டெஸ்டினேஷன் ஸ்டாப், அதாவது 3 ட்ரெயின் 2 பஸ் தாண்டி
4வதா கடைசியாக நீங்கள் இறங்குவீங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த டெஸ்டினேஷன் ஸ்டாப்புக்கு பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து இந்த 2 மணி நேரமும் சேர்ந்து ஒரே ஒரு ஜெர்னியாக கணக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி டயத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேர் கொஞ்சம் கம்மியாக வரும். ஸோ இப்போ மேலே உங்களுக்கு ஒரு மெட்ரோ ட்ரெயின் தெரியுது, அந்த ட்ரெயின் தான் வந்துட்டு அட்மிராலிட்டி ஸ்டேஷனோட ட்ரெயின். அந்த ட்ரெயினில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஸ்டாப் வந்துட்டோடனே பார்த்துட்டிங்கன்னா நம்ம கீழே இறங்கி ஃபஸ்ட்டாக நம்ம வந்துட்டு கார்டு டேப் பண்ணிடணும். டேப் பண்ணல அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டி சார்ஜஸ் வரும். ஸோ இப்போ நம்ம டேப் பண்ணுறோம். டேப் பண்ணும்போது $0.95 நம்மளுக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம சிங்கப்பூர் டபுள் டெக்கரோட பஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கரெக்டாக நம்ம வந்துட்டு வித்தின் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம வந்துட்டு நம்ம ஸ்டேஷனை வந்து சேர்ந்துட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக நல்ல வீடியோஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்டேஷன் பேர் பார்த்துட்டிங்கன்னா உட்லாண்ட்ஸ் ஈவ் 7 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்டேஷன் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன ட்ரெயின் என்னென்ன டைமில் வரும்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்கோம். கீழே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்கும். சில ஸ்டேஷனில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபுட் கோர்ட் இருக்கும். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.